ஏன் நான் கேட்கிறேன், நீங்க இதெல்லாம் இருக்கு அமலாக்கத்துறை, நீங்க ரைடு இப்ப டாஸ்மாக்ல ரைடு பண்ணீங்களா, அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன சகோதரர் தெரியாதா என்ன? இல்லையா அந்த வழக்கே இன்னைக்கு? அப்ப கோர்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ்டா? அந்த வழக்கு இருக்கு, எப்படி இல்லன்னு சொல்றீங்க? அந்த வழக்குல அவங்க வந்து அதை வித்துட்டு ஆகாஷ் பாஸ்கர் அவங்க பேர்ல போட்ட வழக்கு வித்ரா ஆயிடுச்சு இல்ல, அவங்க பேர்ல வழக்கு இல்ல, அது எந்த மாதிரியான வழக்குன்னு பார்த்துட்டோம்ல. அப்ப இது வந்து மிரட்டுகின்ற தோணி. இது தமிழ்நாட்டில் ஆகாது, இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்க பண்றது ஆகாது. மிஸ்ஸாவையே பார்த்து நாங்கள் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்கீங்க, நீங்க எங்களை எல்லாத்தையும் பிடிச்சா உள்ள வச்சிருக்கீங்க. அப்படின்னா எமர்ஜென்சி காலத்தில் அம்மையார் செய்ததெல்லாம் ரைட்டுன்னு ஒத்துக்க முடியுமா என்ன? அதிகார மமதையில நீங்க எங்களை மிரட்டி பாக்குறீங்க தேர்தலுக்காக. அதற்கு இந்த அரசு என்றும் அடிபணியாது. அதைத்தான சொல்றேன், டெல்லியின் ஆளுகைக்கு கீழ் தமிழ்நாடு என்றும் அடிபணியாதுன்னு எங்களோட முதலமைச்சர் சொல்றாங்கல்ல, அதோட டிஃபரண்ட் வெர்ஷன் தான் அவர் சொல்றது. இது மாதிரி அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பழனிசாமி ஐயா வேணா பயந்துகிட்டு போய் சரண்டர் ஆகி உடனே பிப்ரவரி ஏப்ரல்லே கூட்டணி அறிவிச்சு, ஐயா என்ன விட்டுருங்க, எங்க சம்பந்தியை விட்டுருங்க, எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க, எங்க கட்சிக்காரங்களை விட்டுருங்க. ஏன் ஆளுநர் 10 ஃபைல் கடந்த டிவிஎஸ்சியில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் ஃபைலை கிளியர் பண்ணாம வச்சிருக்காரு. அதையா ஈடி எடுக்கல இது வரைக்கும்? எஃப்ஐஆர் போட்டா தானே எடுக்க முடியும். அது இல்லையே, அததான பெண்டிங் வச்சு அவர் ஃபைலை கிளியர் பண்ணணும்ல. ஓகே, கவர்மெண்ட்ல பெண்டிங் இருக்கு, அவர் அனுமதி கொடுக்காம நாங்க எப்படி எஃப்ஐஆர் டக்குன்னு போட முடியுமா என்ன? ஓகே, அப்ப எப்படி பாரபட்சமா செயல்படுகிறது இது தெரியாதா என்ன? அப்ப யார் பயப்படுகிறார்கள்? பயப்படுகின்றவர்களுக்கு எங்களை மிரட்ட முயற்சி செய்கின்றவர்கள் எங்களுடைய பதிலடியா தான் நான் சொல்ல, நீ மிரட்டிப்பார் பாத்துக்கலாம், தயாரா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நாங்கள்ல, எதையோ நாங்க பார்த்தவங்க. செந்தில் பாலாஜி மேட்டர்லயும் அதேதான் போட்டீங்க, 11 மாசம் உள்ள இருந்தாரு. எந்த கான்ஸ்டிடியூஷன் படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. எம்எல்ஏவா ஒருத்தர் நீடிக்கலாமா, ஆனா அமைச்சர் ஆகிறதுக்கு வந்து கூடாதான்னு ஒரு கோர்ட்டு கேக்குது. சரி ரைட், அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்புறம் எப்படி சார் வர நீங்க இதே வந்து அஜித் பவார் அவர்கள் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவர் துணை முதலமைச்சர் வரைக்கும் நீங்க அலோவ் பண்றீங்க. அசாமினுடைய முதலமைச்சரா நீங்க நியமனம் பண்ணிருக்கிற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் வந்து முதலமைச்சரா இருக்கலாமா, ஆனா இங்க ஒருத்தர் அமைச்சரா இருக்க கூடாதான். என்ன சார் நியாயம் அது? பிஜேபி எப்படி எல்லாம் வளைக்குது, எப்படி எல்லாம் மிரட்டுதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதைத்தான் எங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது போன்ற மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம், உங்களுடைய கூலிப்படையை ஏவுகின்றதுக்கெல்லாம் பயப்படுகின்றவர்கள் தமிழர்கள் அல்ல, தமிழ் இனமும் அல்ல. நாங்களும் அதை பாதுகாக்கின்ற வகையில் எங்களுக்கு பாதுகாத்துக்க தெரியும் சவால் சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு?